வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயசம். வெல்லம் போட்டு பண்ணுற அவல் பாயசம். யூஸ்வலாக சுகர் போட்டு பண்ணுவோம். இது வெல்லம் போட்டு பண்ணுற ஒரு பாயசம். நம்ம பண்டிகைக்கு நெய்வேத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய் விட்டுண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா வறுப்பட்டு எடுத்து நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே கடாயில் நம்ம அவலை சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/3 கப் அவல் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கெட்டி அவலோ லேஸ் அவலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவலை நல்லா நம்ம வறுத்துக்கிறோம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதே நெய் இருந்த கடாயிலேயே வறுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், லேசாக பொடி பண்ணிக்கிறேன். இந்த அவலை மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் ஏன் பண்ணிக்கிறேன்னா, அது சில வாட்டி ஆறினதுக்கப்புறம் ரொம்ப திக்காகி சேர்ந்துக்காமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு லேசாக ஒரு வாட்டி பொடிச்சுட்டோன்னா அது ஆறினா கூட பாயசம் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு வேண்டாட்டினா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ஒரு வாட்டி பொடிச்சுட்டு வச்சு அதுக்கப்புறமா இதில் நான் 3 கப்பு பால் விட்டுக்கிறேன். பச்சை பால் தான் சேர்த்துக்கிறேன், காய்ச்சாத பால் தான். 3 கப் பால் இதில் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். அது கொதிக்கும் போது நீங்கள் நல்லா கலரிட்டே இருங்க. அடியில் போய் தங்கிட்டு அது அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். ஸோ இது நல்லா ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் எப்போவுமே இதை பண்ணுங்கள். இல்லைன்னா குக்கர்லேயோ ஏதாவது அடி கனமான பாத்திரத்தில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 10-12 நிமிஷம் இது நல்லா கொதித்து பால் கொஞ்சம் குவான்டிட்டி சுருங்கிடும் நம்மளுக்கு. இப்போ இப்போ நம்ம 3 கப்பு வச்சோன்னா அது ஒரு 2.5 கப்பு ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப பால் பாயசத்துக்கு காய்ச்சுற மாதிரி அவ்வளோ இதுவாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இது வெல்லம் போட்டு பண்ணுற பாயசம்தான். பால் கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் 1/2லேருந்து 3/4 கப் சேர்த்துக்கலாம், உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதில் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுண்டா போதும். ரொம்ப விட வேண்டாம், இல்லைன்னா பாயசம் ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும். நான் ஆல்ரெடி பவுடர்டு ஜெகரி தான் சேர்த்துருக்கேன். அது வெல்லம் இன்னும் நல்லா கரைஞ்சி சிரப் மாதிரி ஆற வரையிலும் நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப எதுவும் பதம்லாம் வர வேண்டாம், நல்லா கொதிச்சா போதும் இந்த மாதிரி. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது நம்மளுக்கு. இதில் இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இந்த வெல்லமும் பாலும் கம்ப்ளீட்டாக ஆறினத்துக்கு அப்புறம் தான் நம்ம 2த்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். வெல்லத்தை ரொம்ப மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி சேர்த்துருங்க. என்னோடது பியூராக தான் இருந்துச்சு, நான் அப்படியே தான் சேர்க்குறேன். அதனால் இப்போது இந்த ஏலக்காய் தூளியும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலும் சூடாக இருக்கும் போது வெல்லத்தையும் நம்ம சேர்த்தோன்னா நிறைய சான்சஸ் திரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எப்போவுமே சேஃபர் சைடுக்கு பாலையும் நல்லா ஆற வச்சுட்டு வெள்ளைப்பாகையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூடே பண்ண வேண்டாம் இந்த பாயசத்தை, அப்புறம் அது திரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸையும் இதில் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த வெள்ளை அவல் பாயசம் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயஸ்ரீஸ் கிச்சனோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.